வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மார்கழி மாதம் இல்லையா, முதல் நாள் இன்றைக்கி நம்ம வாசல்லையும் சரி வீட்லேயும் சரி அழகழகான கோலங்களை நம்ம போட்டு நம்ம வீடெல்லாம் அலங்காரம் செய்து வைத்திருப்போம். மற்றும் அதிகாலையில் விளக்கு ஏற்றிருப்போம். இன்றைக்கி திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் 1 இன்னையிலேருந்து பாட ஆரம்பிப்போங்க. எல்லாருமே பாடல் தெரிஞ்சவங்க வீட்டில் பாடுவீங்க. அப்படி பாடல் தெரியாதவங்க நம்ம யூடியூப்பை பார்த்து பாடலை என்னுடன் சேர்ந்து பாடலாம். இன்றைக்கி திருவெம்பாவை பாடல் முதல் பாடலை நம்ம கற்றுக்கலாங்க. அதாவது நம்ம பாடலை பாடி நம்ம பகவானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் அதற்கு பலன் ஏராளம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ இந்த பாடலை பாடலாம். திருவெம்பாவை புக்கு இருந்ததுன்னா புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு இல்லை அப்படின்றவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாமுங்க. இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய கூடவே சேர்ந்து பாடலாங்க. ஈஸியாக இருக்கும். ராகம் பாடலும் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இந்த லிரிக்ஸ்லாம் ஈஸியாக நம்ம மனதில் பதியுங்க. திருவெம்பாவை பாடல் 1 அதான் நம்ம இன்றைக்கி பாட போகிறோம். அதாவது அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, மார்கழி மாதத்தில் எல்லாரும் 2 தெருவு 3 தெருவு எல்லாரும் தெருவில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து கூட்டாக பஜனை பாடி அதிகாலையில் இறைவனை வேண்டி புகழ்ந்து பாடலை பாடி பஜனை பாடி கரகோஷத்தோடு போவார்கள். அது இன்னும் சில கிராமத்தில் உள்புறத்தில் நடக்கிறது. ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதாவது கிராமப்புறத்தில் உள்ளுக்குள்ளே சில கிராமத்தில் அது நடக்கும். சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு. மார்கழி மாதம் அப்படின்னாலே முழு மாதம் நம்ம இறைவனை நம்ம வேண்ட வேண்டும். இறை பக்தியை நம்முடன் நம் உள்ளுக்குள் செலுத்தி நம்ம வேண்டி அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மார்கழி மாதம் என்றாலே இறை மாதம், பகவானின் மாதம். அதனால் நம்ம அந்த மாதம் முழுவதும் நம்ம இறை பக்தியுடன், பக்தி சிரத்தையுடன், நம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஸ்லோகம் சொன்னாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, பாடல்களை பாடினாலும் சரி, பகவானையே நினைத்து நம்ம முழு மனதோடு நம்ம வேண்டிக் கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சரி வாங்க இந்த பாடலை போகலாம். திருவெம்பாவை திருவண்ணாமலையில் அருளியது கொச்சக கலிப்பா. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடம் கண் மாதேவாளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளியோய் வீதியாய் வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆறாமளியின் மேல் நின்றும் புரண்டெங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதயம் தோழி பரிசேலூர் எம்பாவாய். திரும்பியும் பாடணுங்க. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடம் கண்மாதே வருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆறாமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதயம் தோழி பரிசேல் ஓர் எம்பாவாய். ஆதியும் அந்தமும்
எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடம் கண் மாதேவருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் மார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாழ்க்கை தலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது அறமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே இதயம் தோழி பரிசேலூரியம் பாவாய். எவ்வளோ அற்புதமான பாடல் பாருங்கள். ராகம் எப்படி இருக்குது பாருங்கள். திருவெம்பாவை பாடல் தேனாய் இனிக்குதுங்க. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவெம்பாவை பாடல் அருமையாக இருக்குங்க. எல்லாரும் கற்றுண்டு பகவானுடைய அருளை பெறுவோம். அதாவது இந்த மார்கழி மாதமே சிறப்பான மாதங்க. மார்கழி மாதம் பகவானுக்குரிய மாதமாக விளங்குகிறது. அதனால் நம்ம பகவானை நினைப்பதற்காகவே ஒரு மாதம். அதனால் நம்ம தினமுமே இன்றைக்கி பாடல் 1 திருவெம்பாவை பாடல் 1 நம்ம இன்றைக்கி பாடியிருக்கோம். இன்றைக்கி கற்றுன்ட்ருக்கோம் இல்லையா? எல்லாரும் கற்றுண்டு இந்த பாடலை பாடலாம். அதாவது இந்த புக்கு திருவெம்பாவை புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க. அருமையான பாடலுங்க. எல்லாரும் கற்றுண்டு பகவானை நினைத்து பாடலாம். அதாவது வீட்லேயும் பாடலாம், இது கோவில்லையும் நம்ம பாடலாம். இது காலையில் பாடினா ரொம்பவே மிகவும் சிறப்பு. காலையில் தான் பாடணும். திருவெம்பாவை அப்படின்னா காலையில் விளக்கேற்றிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இந்த பாடலை நம்ம பாடணுங்க. ரொம்ப அருமையான பாடல். அதாவது இது திருவெம்பாவை முதல் பாடலுங்க. அதாவது தோழியை எழுப்புகின்ற பாடல். ஆதியும் அந்தமும் இல்லாத முதலும் முடிவும் இல்லாத பேரொளி போன்ற சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடலாக மாணிக்க வாசகர் தந்தருளியிருக்கிறார்கள். முதல் பாடல். அதாவது தோழியே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், உறங்கிக் கொண்டிருக்கிறாய், எழுந்து வா. சிலம்புகள் அணிந்த பகவானின் பாதங்களை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். எழுந்திரு. அதிகாலை நேரத்தில் நாங்கள் இந்த பாடலை பாடுகின்றோம். இந்த பாடல் கூடவா உனக்கு காதில் விழவில்லை என்று ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக ஒளியாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற அந்த திருவெம்பாவை பாடலை பாடி தோழியை எழுப்புகின்ற பாடலாக இந்த பாடல் அமைகிறதுங்க. அருமையான பாடல். அர்த்தம், அதாவது பொருள் மிகவும் அற்புதமான பொருளாக விளங்குகிறது. அதாவது மாணிக்க வாசகர் நமக்கு இந்த முதல் பாடல் மூலமாக இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடலாக இந்த வரிகள் அமைகிறது. அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாத எங்கும் ஒளி வடிவமாக திகழ்கின்ற சிவபெருமானை குறிக்கின்ற இந்த பாடல் திகழ்கிறது. அதாவது அறியாமை மூலமாக உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியே, எல்லா உயிர்களையும் சிவபெருமானுடைய பாதங்களை சேரும்படி இந்த பாடல் அமைகிறது. அதாவது இது மார்கழி மாதத்தில் பெண்கள் பாடுகின்ற பாவை நோன்பு அதன் முதல் பாடலாக சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக இது திகழ்கிறது. அதாவது இறைவனின் முடிவில்லாத பெருமையையும் அழகையும் போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அருமையான இனிமையான பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது. அதாவது இந்த பாடலை பாடி தோழியை எழுப்புகின்ற பாடலாக திகழ்கிறது. அதாவது எழுந்து வா தோழியே, இறைவனின் பாதங்களை நாம் போய் பற்றுவோம் என்று இறைவனின் பாடலை பாடி போற்றுகின்ற பாடலாக, தோழியை எழுப்புகின்ற பாடலாக திருவெம்பாவை முதல் பாடல் விளங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆதியும் முடிவும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற இறைவனை நாங்கள் போற்றி பாடுகின்ற இந்த பாடல் உன்னுடைய காதில் கேட்கவில்லையா? நீ செவிடாகி விட்டாயா? எழுந்து வா, உடனே எழுந்து வா தோழி, எங்களுடன்
வந்து இறைவனுடைய பாதங்களை பணிவோம். அவருடைய பாதங்களை பணிந்து நாம் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். இப்பொழுது எழுந்து வா தோழியே என்று இந்த பாடலை பாடி தோழியை எழுப்புகின்ற பாடலாக திருவெம்பாவை முதல் பாடல் விளங்குகிறது. இது மாணிக்க வாசகர் இந்த பாடலை முதல் பாடல், அதாவது மார்கழி மாதத்தின் முதல் பாடல், அவர் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக முதல் பாடல் திகழ்கிறது. என்ன அன்பர்களே, இந்த பாடலை எல்லாரும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கற்றுண்டு பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம். இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.